புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்க 20வது பொது பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் கூட்டுறவு கடன் சங்க 20வது பொது பேரவை கூட்டம் புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டுறவு கடன் சங்க தலைவர் மனோகரன் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சங்கக்குழு உறுப்பினர் பொற்செழியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய மற்றும் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற 14 அரசு ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு ஆணைப்படி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தொடர்ந்து பயின்று மருத்துவ பட்ட படிப்பிற்கு தேர்வாகி உள்ள 33 மாணவர்களுக்கும் மேலும் 10 மற்றும் 12 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாட வாரியாக 100% மதிப்பெண் பெற்ற 46 சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 5,04,000 பரிசு தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாணவர்களுக்கு வழங்கினார். இதில் கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா, பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குனர் சிவகாமி, கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சரங்கபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த பொது பேரவை கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு பங்கு ஈவுத்தொகை 3.5% வழங்கவும், மேலும் 2025-26ஆம் ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவு திட்டம் அனுமதிக்கப்பட்ட பங்கு மூலதனத்தின் உச்ச வரம்பை உயர்த்துதல், சங்க துணை விதிப்படி சங்கத்தின் இயக்குனர் குழு பதவி காலத்தை திருத்தம் செய்ய பேரவையில் ஒப்புதல் பெறப்பட்டது. மேலும் எதிர்கால திட்டமாக இறப்பு பொது சேம நலநிதி 10 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக 2026 முதல் உயர்த்தியும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பாரத் ஸ்டேட் வங்கியின் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் குறைந்தபட்சம் 15 லட்சம் காப்பீடு செய்யும் திட்டத்தினையும் சங்கத்தின் தலைவர் மனோகரன் அறிவித்தார். இதில் திரளான சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.